வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் இந்த டிசிசியோடைய நியமனத்தில் 3274 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த டிசிசி நியமனங்கள் முழுமையாக தடை செய்கிறாங்களா? ஸோ இந்த நியமனங்கள் 3274 பேருக்கு பார்த்தீங்கன்னா உடனே தடை பண்ணிவிட்டு மறு செய்முறை தேர்வை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 3274 பேர் நியமனத்தில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா வெளிப்படைத்தன்மை இல்லாமல் வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் போஸ்டிங்கை எதன் அடிப்படையில் போட்டாங்க அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெளியே நின்றுட்டு அந்த வண்டி ஓட்ட தெரியாத ஓட்டுநர் நபரை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த டிஎன்எஸ்டிசி திறம்பட செயல்படுமா? ஏன்னா புதிய அரசு அமைஞ்சாச்சு. ஸோ டிவிகே விஜயோடைய அரசு அமைஞ்சாச்சு. இனியாவது பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் மாற்றங்கள் வருமா அப்படின்ட்டு எல்லார் மத்தியிலுமே எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற விதமாக போக்குவரத்து கழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பார் அப்படின்றது எதிர்பார்க்குதுங்க. சில முக்கியமான முடிவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை ஆல்ரெடி சென்ற 2025 எடுத்தாங்க. டிசிசி அப்படின்ட்டு டிரைவர் கண்டக்டர் அப்படின்ட்டு. ஸோ இந்த நியமனங்களை பல தரப்பட முறைகேடு இருக்குது, ப்ராப்பராக வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே போயிருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கம்மியான மார்க்கு சரியாக ஸ்கோர் பண்ணாதவங்க இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ போஸ்டிங் போயிருக்காங்க. டிரைவிங் ஓட்டிகிட்ருக்காங்க, வண்டியே ஓட்ட தெரியலைங்க. அவரெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டிரைவிங்கில் இருக்கார். ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் நான் வெளியே நின்று வேடிக்கை தான் பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சாட்டிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் புதிய நடைமுறைகள் மாற்றப்பட்டு புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கம் கண்டக்டர், ஓகேங்களா, இந்த பணியிடங்களை இனி வரும் காலங்களில் எடுக்க மாட்டாங்க. டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. டிரைவர் ஒரு 20,000 பேரும், கண்டக்டர் ஒரு 10,000 பேரும், மொத்தம் 30,000 நபர்கள் போக்குவரத்து கழகத்தில் தேவைப்படுகிறார்கள் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கருத்து கணிப்பு. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்து கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது எளிது. கண்டக்ட் லைசன்ஸ் பெறணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக வழங்கப்பட்ட முதலுதவி சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்க முடியும். இந்த முறைகளை பின்படுத்திட்டாங்க. டிரைவர் கண்டக்டர் எல்லாமே தற்சமயம் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு முடிஞ்சு நிறைய பேர் இப்போ கேண்டிடேட்டாக வண்டியை ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த செய்முறை தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கைகள் வைத்ததுனால விரைவில் நடக்கும்ன்றதை எதிர்பார்க்கலாம். அடுத்து போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் 2026 நோட்டிஃபிகேஷன் வர இருக்குங்க. நீங்கள் உங்கள் அருகாமையில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாங்க. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரும். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.